வணக்கத்துடன் இன்று சகோதரி நடிகை விஜயலட்சுமி அவர்கள் இதுதான் என்னுடைய கடைசி குரல் பதிவு என்கின்ற வகையிலே ஒரு காணொலியை வெளியிட்டுவிட்டு அவருக்கும் சீமான் அவர்களுக்கும் இடையே இருந்த ஒரு பிரச்சனைக்கு அவர் தீர்வு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். நடிகை விஜயலட்சுமி அவர்களுடைய இந்த காணொலி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தீர்க்கமான முடிவு இவைகள் அனைத்துமே பாராட்டக்கூடியதான். காரணம், இருவர் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கை விடயங்கள் ஊடகங்களில் பேசுபடு பொருளாக மாறி ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேறி கொண்டிருந்தது. அதன் பின்னால் ஒரு பெரிய அரசியல் கட்டமைப்புகளும் கட்டி அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்கின்ற விடயங்களும் பேசப்பட்டு கொண்டு இருந்தது. இதன் பின்னால் அரசியல் இருந்தது இல்லை என்கின்ற விவாதத்திற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அரசியல் இருந்தது என்பது பரவலாகவே எல்லாராலும் பேசப்படுகின்ற விடயம். இந்த சூழலில்தான் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் இன்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியில் அவர் சில குறைபாடுகளை வைத்திருக்கின்றார். எனக்காக பேசுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் யாரும் இல்லை. சீமான் அவர்களுக்கு ஆதரவாக அவருடைய வழக்கறிஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் எடுத்து வைத்த கருத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆனால் எனக்கென்று பேசுவதற்கு அங்கு யாரும் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். இந்த கருத்து பதிவிட்டவுடன் பல சர்ச்சையான தகவல்களும் பரவ ஆரம்பித்தது. நேற்று இரவு முன்னாள் அந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த வீரப்பன் அவர்களுடைய மகள் தன்னுடைய சார்பில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதின் அடிப்படையில் விஜயலட்சுமி அவர்கள் உடன்பாட்டிற்கு வந்து அந்த வழக்கிலிருந்து பின்வாங்குவதற்கு அவர் ஒத்துக்கொண்டு விட்டார் என்பதாகத்தான் செய்திகள் கசிகின்றன. இதைத்தான் முதன்மைப்படுத்தி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இங்கு நாம் பல விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியதிருக்கின்றது. ஒன்று, சீமான் அவர்கள் ஒரு 10 நாட்களாக அவர் எடுத்து வைத்த பல கருத்துகள் தொடர்ச்சியாக சர்ச்சைகளை கிளப்பிக் கொண்டிருந்தது. அதற்கான விளக்கங்களை அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் அவைகளும் சர்ச்சைகளாக சென்று கொண்டே இருந்தது. உச்சபட்சமாக நடிகை விஜயலட்சுமி அவர்களை ஒரு பாலியல் செய்யக்கூடிய ஒரு நபராக சீமான் அவர்கள் குறிப்பிட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தின. எனவே பலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். நான் கூட மிக வேதனைப்பட்டு சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். காரணம், ஒரு பெண்ணின் நடத்தையை குறித்து கேலி பேசுவதற்கோ அதை தவறாக அடையாளப்படுத்துவதற்கோ நமக்கு தகுதி கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு விடயத்தில் தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே யாரும் யாரையும் இந்த விடயத்தில் போய் குற்றம் சொல்வதற்கான ஒரு களம் இல்லை. ஒரு பெண்ணின் நடத்தையை கேலியாக பேசக்கூடிய ஒரு களத்தை நாம் எடுக்கிறோம் என்றால் நம்மை நாமே திரும்பி பார்த்து கொள்ள வேண்டும், நான் ஆண்மகன்தானா என்று. ஒரு பெண் நம்பிக்கையோடு ஒரு ஆண்மகனின் கரத்தை பிடிக்கிறாள் என்றால் அதில் அவள் நம்பியிருக்கக்கூடிய ஒன்றுதான். எந்தவித சூழல் வந்தாலும் என்னை விட்டு கொடுக்காத ஒரு உறவாக நான் இவனை பார்க்கிறேன், என் தாய் தந்தை இவர்களை விட உயர்வாக இவனை பார்க்கிறேன் என்கின்ற கணக்கீட்டில்தான் ஒரு பெண் ஒரு ஆணுடைய கையை பிடிக்கக்கூடிய களங்கள் இருக்கின்றது. சகோதரி விஜயலட்சுமி கூட ஏறக்குறைய சீமான் அவர்களோடு இணைந்த அந்த காலகட்டத்தில் அவர் அப்படி ஒரு நம்பிக்கையில்தான் அவரோடு இணைந்திருக்கக்கூடும். ஆனால் சீமான் அவர்களுக்கு ஏற்பட்ட என்ன நெருக்கடி என்று தெரியாது. தொடர்ச்சியாகவே அந்த பெண்ணின் நடத்தையை மையப்படுத்தி பல கருத்துக்களை அவர் பதிவிட்டார். அந்த கருத்துகள் சர்ச்சைகளை கிளப்பின. இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்தில் சீமான் அவர்களுடைய சார்பில் ஒரு விடயத்தை அவர்கள் பதிவு செய்தார்கள் என்கின்ற செய்தியை அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் விஜயலட்சுமி அவர்களோடு சமரசமாக செல்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம், அவர்களுக்கான நஷ்ட ஈடை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்கின்ற கருத்தை பதிவிடுகிறார்கள். அப்படி என்றால் விஜயலட்சுமி அவர்களோடு நான் தொடர்பில் இருந்தேன் என்கின்ற விடயத்தை சீமான் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதுதான் பதிவு. அப்படி அவர் தவறு செய்யவில்லை என்றால் இந்த வழக்கு எந்த கோணத்தில் போகிறதோ நான் பார்த்து கொள்கிறேன் என்றால்தான் அவர் முடிவு எடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அதை ஒத்துக்கொண்டு அதற்கு என்ன நஷ்ட ஈடு கொடுப்பதற்கு தயாராக எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணுமோ அதற்கு நாங்கள் தயாராகி கொண்டு இருக்கிறோம் என்று அவர் அறிவித்த பொழுதே அவர் இந்த விடயத்தில் ஏதோ ஒரு சறுக்கலை சந்தித்திருக்கிறார் என்பது நம்மால் யூகிக்க முடிகின்றது. இப்பொழுது பலர் குறிப்பிடுகின்றார்கள், விஜயலட்சுமி அவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு
கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்கின்றார்கள். இதற்கு தகுந்த ஆதாரங்கள் யாராலும் எடுத்து வைக்க முடியவில்லை. ஒவ்வொருவருடைய கற்பனைகளில் இந்த கருத்துக்களை பதிவிடலாம். ஆயினும் நம்மால் யூகிக்க முடிந்தது, விஜயலட்சுமி அவர்களுக்கு ஏதோ ஒரு கணிசமான தொகை கொடுக்கப்பட்டு இந்த விடயத்தில் ஒரு அமைதி நிலையை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் தெரிகின்றது. இந்த முயற்சியை இப்பொழுது எடுத்தது தான் தவறு என்று நான் நினைக்கின்றேன். காரணம், இந்த பிரச்சனை ஆரம்பித்த பொழுதே இந்த பிரச்சனைக்கான முடிவை அப்பொழுதே எடுத்திருந்தால் இவ்வளவு சர்ச்சையான கருத்துகளும் அது சார்ந்து இவ்வளவு பலர் பேசக்கூடிய விடயங்களும் அமைந்திருக்காது. இன்று பல பெண்கள் இந்த விடயங்களை மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிகின்றது. இதில் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த அந்த தோழர்களை அவர்கள் சீமான் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் கருத்துக்களை பதிவிடுவார்கள் என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் உண்மையிலே பலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் சீமான் அவர்களுடைய இந்த பேச்சை மையப்படுத்திய கருத்துகள் தான் பதிவிட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் சீமான் அவர்களுடைய செயல்பாடு விமர்சனத்திற்கு உரியது என்கின்ற செய்திகள் தான் முதன்மைப்பட்டு நிற்கின்றது. இன்னும் ஒரு சிலர் என்ன குறிப்பிடுகின்றார்கள் என்றால், பாரதிய ஜனதா கட்சியும் RSSும் இணைந்துதான் இந்த வழக்கின் திசையை மாற்றிவிட்டார்கள் என்கின்ற விடயங்களை குறித்தெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது இருவருமே ஒரு சமரசமான நிலைப்பாட்டிற்கு வந்துவிட்டார்கள். இதன் பின்பு இதை குறித்து நாம் பேசுவது என்பதும் இது சார்ந்த கருத்துக்களை நாம் தொடர்ச்சியாக எடுத்து வைப்பது என்பதும் நம்மளுடைய பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் உகந்தது அல்ல. சீமான் அவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் இடையே நடந்தது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அந்த தனிப்பட்ட பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து அதை மற்றவர்கள் அறியக்கூடிய வகையிலும் மற்றவர்களுக்கான ஒரு களமாகவும் அதை ஆக்கி கொடுத்தது அவர்கள் இருவரும் தான். அவர்கள் இருவருமே சந்தித்து பேசி அதற்கான ஒரு முடிவை எடுத்திருந்தார்களே, ஆனால் இந்த பிரச்சனை யாருக்கும் தெரிந்திருக்காது. அதுபோல சீமான் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறேன் என்று அவர்களுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய தோழர்களும் தம்பிமார்களும் இது சார்ந்த விடயத்தில் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகளும் பல சர்ச்சைகளை கிளப்பின. தற்பொழுது இருவரும் சமரசத்தில் முடித்து விட்டார்கள். இதில் சீமான் அவர்கள் 10 கோடி ரூபாய் கொடுத்திருந்தாலும் விஜயலட்சுமி அவர்கள் 10 கோடி ரூபாய் வாங்கியிருந்தாலும் அது இருவருடைய தனிப்பட்ட விடயம். சீமான் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர் மனதால் நினைத்து கொடுத்திருந்தால் அது பாராட்டுக்குரியது. தான் பாதிக்கப்பட்ட விடயத்தில் தன்னுடைய அக்காவையெல்லாம் காப்பாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோமே, நமக்கு இந்த பணம் உதவும் என்கின்ற நிலைப்பாட்டில் விஜயலட்சுமி அவர்கள் அதை பெற்றிருந்தால் அதுவும் பாராட்டுக்கு உரியது. இந்த சூழலில் ஒரு பெண்ணை சார்ந்த ஒரு விடயம் இது. எனவே மீண்டும் அதை குறித்த சர்ச்சையான கருத்துகளையும் அது சார்ந்த விடயங்களை பலரிடம் பேட்டி எடுத்து போடக்கூடிய அந்த செயல்பாடுகளையும் ஊடக நண்பர்கள் இனி தவிர்ப்பதுதான் சிறப்பு சேர்க்கும் என்று நினைக்கின்றேன். அது அவர்கள் இருவருடைய தனிப்பட்ட விடயம். அதிலே சீமான் அவர்கள் பெண்ணியத்தை மையப்படுத்தி பேசிய பல கருத்துக்கள் சர்ச்சையானது தான். அதில் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்தும் நம்மிடமும் இல்லை. அந்த சர்ச்சையான கருத்துக்களை அவர் பேசி இருக்கக்கூடிய விடயத்திற்கு கண்டிப்பாக அவர் ஏதாவது ஒரு களத்திலே அதற்காக வருந்தி இருக்கக்கூடும். ஆனால் வரட்டு கௌரவத்தினால் அதை வெளியே காட்டாமல் நாம் மீண்டும் அதே கருத்துக்களை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்பொழுது இருவரும் அந்த விடயங்களை குறித்து அவர்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள். அது நல்லதா கெட்டதா என்பது அவர்களுடைய வாழ்வியலை மையப்படுத்தியது. மீண்டும் அவர்களுடைய விடயங்களை குறித்து பேசுவது என்பது அனுமதியின்றி அவர்களுடைய படுக்கறைக்குள் நானாக மூக்கை நுழைப்பது போன்று ஆகிவிடும். எனவே சீமான் அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் எடுத்திருக்கக்கூடிய இந்த சமரச முடிவை ஏற்றுக்கொள்வதுதான் மற்றவர்களுக்கும் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நன்றியுடன் இன்பா.